அனைவருக்கும் வணக்கம். வளர்ந்து வரக்கூடிய கணிப்பொறி காலத்திற்கு ஏற்ப மாணவர்கள் மிக வேகமாகவும் ஆர்வமுடனும் கற்கும் வகையில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் உள்ள வேர்ல்டு மேப் உலக வரைபடத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் கூடுதல் தகவல்களுடன் வண்ண வரைபடங்களை மிகச் சிறப்பாக உருவாக்கி தந்தவர், சமூக அறிவியல் பாடத்தை உயிர் மூச்சாக கொண்டவர், சமூக அறிவியல் பிரியன், மாணவர்களின் நண்பன் திரு எம் முனீஸ்வரன், அரசு உயர்நிலைப்பள்ளி, இலுப்பைக்குடி, தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். குரல் பதிவு மு. மாரியாப்பிள்ளை, சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, கச்சிராயபாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். முதலில் அமெரிக்கா அங்கே வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முதன்மையான நாடு. உலக வணிகம் அமெரிக்க நாணயமான டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது. லீடிங் கண்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. வேர்ல்டு ட்ரேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த யூஎஸ் டாலர். அடுத்தது சான் பிரான்சிஸ்கோ, அங்கே ஒரு ஸ்டார் குறியீடு குறிச்சிருக்காங்க பாருங்கள். சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை நகரம். இது உலகின் கண்ணாடி நகரம். சான் பிரான்சிஸ்கோ, எ சிட்டி ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் USA, மிரர் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு. அடுத்தது நியூயார்க் பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் வட அமெரிக்காவில் பாருங்கள், இங்கே ஸ்டார் குறியீடில் குறிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரம். சுதந்திர தேவி சிலை நியூயார்க்கின் அடையாளம். Biggest city of USA. The Statue of Liberty is symbol of New York. அடுத்தது முத்து துறைமுகம், பியல் ஹார்பர். இந்த ஸ்டார் குறியீடு இருக்கு பாருங்கள், பசிபிக் பெருங்கடலில், அது அந்த இடம் தான் முத்து துறைமுகம். ஹவாய் தீவில் உள்ள முத்து துறைமுகம் கடற்படை தளத்தை ஜப்பான் முன்னறிவிப்பின்றி தாக்குதல் நடத்தியதே 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஈடுபட காரணம். ஜப்பான்ஸ் unprovoked attack on the Pearl Harbor is land naval base led to US involvement in World War II. அடுத்தது கியூபா, அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்கு நடுவில் ஒரு ஸ்டார் குறியீடு இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம். அமெரிக்காவின் காலடியில் உள்ள கம்யூனிச நாடு. பனிப்போர் பிரச்சனையில் அமெரிக்காவை தாக்க ரஷ்யா அணு ஆயுத ஏவுகணை நிறுத்தப்பட்ட நாடு. சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்ட். இட் இஸ் எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி விச் இஸ் சிச்சுவேட்டட் பிலோ த USA. ரஷ்யா தட் பிளேஸ்ட் மிசைல்ஸ் ஹியர் டு அட்டாக் USA ஓவர் த கோல்டு வார் இஷ்யூ. அடுத்தது பிரேசில். நெக்ஸ்ட்டு பிரேசில், தென் அமெரிக்காவில் இருக்கு பாருங்கள், வரைபடம் ஒரு ஸ்டார் குறியீடு இருக்கக்கூடிய இடம் தான் பிரேசில். தென் அமெரிக்காவின் முக்கிய நாடு. காபி, கரும்பு உற்பத்தியில் முதன்மையான நாடு. போர்ச்சுகலிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடு. பிரேசில் இஸ் த லீடிங் கண்ட்ரி இன் காஃபி அண்ட் சுகர் கேன் ப்ரொடக்ஷன். இட் கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகல். அடுத்தது அர்ஜென்டினா. தென் அமெரிக்காவில் பாருங்கள், ஒரு ஸ்டார் குறியீடு இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் அர்ஜென்டினா. தென் அமெரிக்காவின் மற்றொரு முதன்மையான நாடு. ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடு. Another major country in South America gained freedom from Spain. அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் ஓஷியன். அங்கே குறியீடு இருக்குது பாருங்கள், ஸ்டார் குறியீடு இருக்குது பாருங்கள், எஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் பெருங்கடலில் ஸ்டார் குறியீடு இருக்குது பாருங்கள். உலக கடல் வணிக போக்குவரத்தில் முதன்மையான கடல். வேர்ல்ட்ஸ் மேஜர் ஓஷியன் இன் மேரிடைம் ட்ரேட். அடுத்தது லண்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் பாருங்கள், ஒரு குறியீடு, ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் லண்டன். இங்கிலாந்து தலைநகர் லண்டன். மன்னராட்சியும் மக்களாட்சியும் உள்ள நாடு. 5 நூற்றாண்டு காலம் உலகின் தலைவிதியை நிர்ணயித்த நாடு. கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து லண்டன். மொனார்கியல் அண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இட் டிட்டர்மைன் த ஃபேட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபார் 5 centuries. அடுத்தது போர்ச்சுகல். அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலக வரைபடத்தில் ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் போர்ச்சுகல். தலைநகர் லிஸ்பன். நிலவியல் கண்டுபிடிப்பில் முதன்மையான நாடு. கேபிட்டல் லிஸ்பன்.
மேஜர் கண்ட்ரி இன் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ். அடுத்தது ஸ்பெயின். அதே போல் ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த ஐரோப்பா கண்டத்தில் உலக வரைபடத்தில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட். நிலவியல் கண்டுபிடிப்பில் முதன்மையான நாடு. கேபிட்டல் மாட்ரிட். மேஜர் கண்ட்ரி இன் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரிஸ். அடுத்தது பிரான்ஸ். அங்கே ஐரோப்பா வரைபடத்தில் இந்த ஸ்டார் குறியீடு இருக்குது பாருங்கள். அந்த இடம் தான் வந்து பிரான்ஸு. தலைநகர் பாரிஸ். இங்கிலாந்திற்கு சரிசமமாக பலம் கொண்ட நாடு. கேபிட்டல் பாரிஸ். இட் ஹாஸ் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் டு யூகே. அடுத்தது இத்தாலி. அங்கே ஐரோப்பா வரைபடத்தில் ஒரு ப்ளூ கலரில் ஏரோ மார்க் காமிச்சிருக்கு பாருங்கள். அந்த இடம் தான் வந்து இத்தாலி. தலைநகர் ரோம். உலகின் மிக பழமையான நாகரிகம் கொண்ட நாடு. கேபிட்டல் ரோம். ஏன்ஷியன்ட் சிவிலைஸ்டு கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அடுத்தது ஜெர்மனி. அந்த ஐரோப்பா வரைபடத்தில் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த இடம் தான் ஜெர்மனி. தலைநகர் பெர்லின். இரு உலகப் போர்களுக்கு காரணமாக இருந்த நாடு. ஜெர்மனி என்றாலே ஹிட்லர். கேபிட்டல் பெர்லின். இட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 2 வேர்ல்டு வார்ஸ். ஜெர்மனி மீன்ஸ் ஹிட்லர். அடுத்தது கிரீஸ். இந்த ஐரோப்பா வரைபடத்தில் அந்த ப்ளூ கலரில் ஏரோ மார்க்கில் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த இடம் தான் வந்து கிரீஸ். தலைநகர் ஏத்தன்ஸ். உலகின் மிக பழமை நாகரிகம் கொண்ட நாடு. கேபிட்டல் ஏத்தன்ஸ். ஏன்ஷியன்ட் சிவிலைஸ்டு கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அடுத்தது போலந்து. ஐரோப்பா கண்டத்தில் அந்த ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த இடம் தான் போலந்து. தலைநகர் வார்சா. கேபிட்டல் வார்சா. அடுத்தது ருமேனியா. அந்த ஒரு ப்ளூ கலரில் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடம் தான் வந்து ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட். கேபிட்டல் புக்காரெஸ்ட். அடுத்தது ஆஸ்திரியா. இந்த ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலக வரைபடத்தில். அந்த இடம் தான் ஆஸ்திரியா ஹங்கேரி. இன்று இவை 2 நாடுகள். ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னா. ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்ட். These are 2 countries today. Vienna is the capital of Austria. Budapest is the capital of Hungary. Next place மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சி. இங்கே பாருங்கள், அந்த ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சி. அந்த அம்பு குறியீடு கொடுக்கப்பட்டுள்ள இடம் தான் மத்திய தரைக்கடல். இரு உலகப் போர்களில் இடம்பெற்ற கடல். ஆசிய ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் கடல். 2 world wars took place here. Connects Asian and European countries. அடுத்தது துருக்கி தலைநகர் அங்காரா. ஐரோப்பிய கலாச்சாரம் கொண்ட இஸ்லாமிய நாடு. இஸ்தான்புல், கான்ஸ்டாண்டினோப்பிள் போன்ற பழம்பெரும் நகரங்களை கொண்டது. கேபிட்டல் அங்காரா. an Islamic country with a European culture. Istanbul and Constantinople are ancient cities. சவுதி அரேபியா. இந்த ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கக்கூடிய இடம் தான் வந்து சவுதி அரேபியா. தலைநகர் ரியாத். இஸ்லாமியர்களின் புனித தலங்கள் கொண்ட நாடு. எண்ணெய் வளங்கள் கொண்ட பாலைவன நாடு. கேபிட்டல் ரியாத். an Islamic country where holy sites are situated. Oil producing and desert country. அடுத்த பிளேஸு எகிப்து. ஆப்பிரிக்காவில் அந்த ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கக்கூடிய இடம் தான் எகிப்து. தலைநகர் கெய்ரோ. எகிப்து என்றாலே பிரமிடுகள், மம்மிக்கள், நைல் நதி, எகிப்திய காட்டனும் உலகத்தரம் வாய்ந்தது. கேபிட்டல் கெய்ரோ. பிரமிட்ஸ், மம்மிஸ் அண்ட் நைல்ஸ் ஆர் ஃபேமஸ். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காட்டன் அவைலபிள் இன் எகிப்த். அடுத்தது சுயஸ் கால்வாய், சுயஸ் கெனல். மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்க வெட்டப்பட்ட கால்வாய். இங்கிலாந்தின் பொறியியல் தொழில்நுட்பம் அன்றே இதில் காணப்பட்டது. மேன்மேட் வாட்டர்வே தட் கனெக்ட்ஸ் த மெடிட்டேரியன் சி டு த ரெட் சி. த engineering technology of England was already in practice.
அடுத்தது மொராக்கோ, ஆப்பிரிக்க நாடு. இது ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கக்கூடிய இடம் தான் அந்த மொராக்கோ, கேட்வே ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்க கண்டத்தில் மேலே இடதுபுறமாக கொண்ட பாலைவன நாடு, இத்தாலியின் தாக்குதலுக்கு உட்பட்ட நாடு, டெசர்ட் கண்ட்ரி விச் இஸ் லொக்கேட்டட் லெஃப்ட் சைட் ஆஃப் த டாப் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் அட்டாக்டு பை இட்டாலி. அடுத்தது தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்க கண்டத்தில் கீழ்ப்புறமாக உள்ள நாடு. தென்னாப்பிரிக்கா என்றாலே நம் காந்தியடிகளும் நெல்சன் மண்டேலாவும் நினைவுக்கு வருபவைகள். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ரிமைன்ஸ் லீடர் காந்திஜி அண்ட் நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் அடுத்தது பெல்ஜியம். அந்த ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கு பாருங்க, அந்த இடம் தான் பெல்ஜியம். தலைநகர் பிரசல்ஸ், கண்ணாடிகள் உற்பத்தியில் முன்னணி நாடு, போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடைப்பட்ட நாடு. கேபிட்டல் பிரசல்ஸ், லீடிங் ப்ரொடியூசர் இன் கிளாஸ் ப்ரொடக்ஷன். இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் போலந்து அண்ட் ஜெர்மனி. அடுத்தது செர்பியா, பால்கன் நாடு, தலைநகர் பெல்கிரேட், 2 உலகப் போருக்கு காரணமான நாடு. திஸ் இஸ் எ பால்கன் கண்ட்ரி. கேபிட்டல் பெல்கிரேட். இட் வாஸ் த காஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. அடுத்தது பல்கேரியா. பல்கேரியா பாருங்கள், அந்த அம்புக்குறி கொடுத்துருக்கக்கூடிய இடம் தான் பல்கேரியா. இதுவும் பால்கன் நாடு. தலைநகர் சோஃபியா. திஸ் இஸ் ஆல்சோ எ பால்கன் கண்ட்ரி. கேபிட்டல் சோஃபியா. அடுத்தது ரஷ்யா. அந்த ஆசிய கண்டத்தில் அந்த ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. உலகின் வல்லரசு நாடு, அமெரிக்காவிற்கு சவால் விடும் நாடு, ரஷ்யாவின் ஒரே உற்பத்தி இராணுவ தளவாடங்களே, வேர்ல்ட்ஸ் சூப்பர் பவர் கண்ட்ரி, சேலஞ்சிங் கண்ட்ரி டு அமெரிக்கா, மெயின் ப்ரொடியூசர் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. இந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த ஒரு பிளேஸ் தான் மாஸ்கோ. மாஸ்கோ ரஷ்ய தலைநகர். கிரெம்ளின் அதிபர் மாளிகை சிறப்பு வாய்ந்தது. கேபிட்டல் ஆஃப் ரஷ்யா, கிரெம்ளின் பேலஸ். டுடே இட் இஸ் த ரெசிடென்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா. அடுத்தது இந்தியா. இந்தியா இந்தியா அப்படின்னா நமக்கு தெரியும், நமது தாய்நாடு. தலைநகர் புதுடெல்லி. அவர் மதர்லேண்ட். கேபிட்டல் நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு மியான்மர். ஆசிய கண்டத்தில் பாருங்கள், அந்த இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் குறியீடு இருக்கிற இடம் தான் வந்து மியான்மர். இன்றைய பெயர் மியான்மர். பர்மான்னு சொல்லக்கூடிய நாடு. தேக்கு மரங்கள் அரிசிக்கு சிறப்பு. நவ் இட் இஸ் கால்டு மியான்மர், which is famous for teak wood trees and rice. அடுத்தது மலேசியா. இந்த அம்பு குறியீடு கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த இடம் தான் மலேசியா. தலைநகர் கோலாலம்பூர். மரங்கள், தகரம், ரப்பர், பாமாயில், இரட்டை கோபுரம் முக்கியத்துவம் பெற்ற நாடு. கேபிட்டல் கோலாலம்பூர். இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ட்ரீஸ், டின், பாம் ஆயில் அண்ட் ட்வின் டவர்ஸ். அடுத்தது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தா. பூகம்பம் அடிக்கடி ஏற்படும் நாடு. அதிக தீவுகள் கொண்ட நாடு. கேபிட்டல் ஜகார்த்தா. ரெகுலர்லி ஃபேஸஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் எர்த்குவாக்ஸ், சுனாமிஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அடுத்தது ஆஸ்திரேலியா. இந்த உலக வரைபடத்தில் ஸ்டார் குறியீடு கொடுத்துருக்கு பாருங்கள், அதான் ஆஸ்திரேலியா. தலைநகர் கான்பெரா. ஆஸ்திரேலியா என்றாலே கங்காரு, கிரேட் பேரியர் ரீப், பவளப்பாறை திட்டு. கேபிட்டல் கான்பெரா. த மோஸ்ட் ஃபேமஸ் திங் இன் ஆஸ்திரேலியா இஸ் த கிரேட் பேரியர் ரீப் அண்டு கங்காரு. அடுத்தது பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷியன். உலகின் பெரும் கடல்,
வணிக பரிமாற்றம் அதிகமாக உண்டு. The largest ocean in the world, more business transaction done here. அடுத்தது சைனா. சீனா அமைதியை போதித்த நமது புத்த மதத்தை பின்பற்றும் வளர்ந்த நாடு. சைனா, a developed country that followed our Buddhism which preached peace. அடுத்தது பெய்ஜிங். அந்த வரைபடத்தில் பெய்ஜிங் வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், அது பெய்ஜிங். தலைநகர் பெய்ஜிங், அதாவது சீன தலைநகர் பெய்ஜிங். கேபிட்டல் ஆஃப் சைனா பீஜிங். அடுத்தது தைவான். இன்றைய பெயர் தைவான். சீனாவின் அச்சுறுத்தலுக்கு தொடர்ந்து உள்ளாகும் நாடு. இட் இஸ் நியூ நேம் இஸ் தைவான் which is under threat from China. அடுத்தது தென்கொரியா. இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தென்கொரியா, சவுத் கொரியா. தலைநகர் சியோல். தமிழ்நாட்டில் பாதியளவு கூட இல்லை, ஆனால் சாம்சங், எல்ஜி, ஹூண்டாய், கியா நிறுவனங்கள் உலகை ஆள்கின்றன. கேபிட்டல் சியோல். This is not even half of the size of Tamil Nadu, but its companies like Samsung, LG, Hyundai and Kia are ruled the world. அடுத்தது வடகொரியா, நார்த் கொரியா. இந்த மேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தென்கொரியாவுக்கும் மேலே வடகொரியா, நார்த் கொரியா. வடகொரியா தன் சகோதர தாய் நாடான தென்கொரியாவுடன் பகைமை பாராட்டும் நாடு. உலக அணு ஆயுதங்கள் மூலம் மிரட்டிய நாடு. நார்த் கொரியா தட் அப்ரிஷியேட் என்டி வித் இட்ஸ் ஹோம்லேண்ட். சவுத் கொரியா வெப்பன்ஸ். அடுத்தது பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் பார்த்திங்கன்னா அதிக தீவுகள் கொண்ட நாடு. தலைநகர் மணிலா. இட் ஹாஸ் மோர் ஐலண்ட்ஸ். கேபிட்டல் மணிலா. அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்க இடம் பாருங்கள், வியட்நாம். வியட்நாம் பிரெஞ்சு நாட்டில் இருந்து விடுதலை பெற்றது. பிரான்சுக்கு ஆதரவாக அமெரிக்கா வியட்நாமை தாக்கியது. வியட்நாமின் கொரில்லா தாக்குதலை உலக அளவில் அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு படைகள் பெரும் அழிவை சந்தித்தன. வியட்நாம் காட் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரான்ஸ். USA, the supporter of France, attacked Vietnam. USA and French forces were heavily affected by Vietnamese attack. அடுத்தது ஜப்பான். அந்த அம்புக்குறி கொடுத்துருக்கக்கூடிய இடம் ஜப்பான். தலைநகர் டோக்கியோ. உழைப்பிற்கு பெயர் பெற்ற நாடு. எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உலகை ஆளும் நாடு. சோனி, பானாசோனிக், டொயோட்டோ, ஹோண்டா, சுசுகி, சிட்டிசன் பிரபலம். கேபிட்டல் டோக்கியோ. த மோஸ்ட் அட்வான்ஸ்டு கண்ட்ரி விச் இஸ் ஃபேமஸ் ஃபார் சோனி, பானாசோனிக், டொயோட்டோ, ஹோண்டா, சுசுகி அண்டு சிட்டிசன். அடுத்தது ஹீரோஷிமா. ஹீரோஷிமா இரண்டாம் உலகப் போரில் முதல் அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளான ஜப்பானிய நகரம். ஜாப்பனீஸ் சிட்டி ஹீரோஷிமா அட்டாக்டு ஃபர்ஸ்ட் பை ஆட்டம் பாம் டியூரிங் வேர்ல்டு வார் 2. அடுத்தது நாகாசாகி. இரண்டாம் உலகப் போரில் இரண்டாவது அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளான நகரம். ஜாப்பனீஸ் சிட்டி நாகாசாகி அட்டாக்டு செகண்ட் பை ஆட்டம் பாம் டியூரிங் வேர்ல்டு வார் 2. அன்பு மாணவர்கள், இதுவரைக்கும் நன்றாக கவனிச்சிங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.